வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகா பாலா விலாக்ஸ். அறுபடை முருகன் சீரிஸ் பார்ட் 5 திருத்தணி முருகனை பார்க்க போலாமா? சரவண பவ. ஹே காய்ஸ், பேக் டு ஃபார்ம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு முறையும் இப்படி தாங்க ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நான் போடுற ஒரு வீடியோக்கும் அடுத்த வீடியோக்கும் நடுவில் நிறைய கேப் ஆகிடுது. சரி, ஓகே, இன்றைக்கி திருத்தணி முருகனை எப்படி தரிசிக்கலாம்னு இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. மக்களே, வெல்கம் டு ஆன்மீக பயணம் சீரீஸ் ஆஃப் ஏகா பாலா விலாக்ஸ். மதுரையிலிருந்து வைகை ட்ரெயினில் சென்னைக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம தனித்தனியாக ஒரு படை வீடுகளுக்கும் போயிருப்போம். அந்த வரிசையில் நாங்கள் திருத்தணிக்கு இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறோம். இந்த 6 படை ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு முதல் நாள் மதியத்துக்கு மேலே கிளம்பி முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிச்சுட்டு, செகண்ட் டே திருச்செந்தூர் ரீச் ஆகி கருணையின் கடலான கந்தனை பார்த்துட்டு, 3வது நாள் அங்கேருந்து டைரெக்டாக பழனி வந்து 3ஆம் படை வீடான தண்டாயுதபாணியையும் கும்பிட்டுட்டு, 4வது நாள் சுவாமிமலை போய் சுவாமிநாதனையும் திருப்தியாக தரிசிச்சுட்டு, இப்போது 5th டே 5ஆம் படை வீடான திருத்தணி முருகனை பார்க்க வந்திருக்கோம். இந்த 6 படை வீடு ட்ரிப்புக்கு எங்களுக்கு மொத்தம் 6 டேஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே சொன்ன மாதிரி எல்லா படை வீடுகளோட டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோவை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் மக்களே. அதில் ஒரு கோவில்களுக்கும் எப்படி ரீச் ஆகுறது, அங்கே இருக்க தேவஸ்தானத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிது, நம்ம எங்கே தங்குறது, சாப்பாடு எப்படி, பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, கோவில்களோட ஸ்தல வரலாறு என்னென்ன அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். செக் இட் அவுட் மக்களே. ஒரு வழியாக 6 hours ட்ராவலுக்கு அப்புறம் தாம்பரம் ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஒன்ஸ் அகெயின் என்னோடய வீடியோ லேட்டாக வர்றதுக்கான சாட்சி. நாங்கள் திருத்தணி போகிறதுக்காக பிளான் பண்ண அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி. ஸோ நம்ம சென்னை வந்துட்டதுனால எங்கள் அண்ணி வீட்டிலையே ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பராக கொண்டாடியாச்சு. குட்டி குட்டியாக கிருஷ்ணர் பாதமெல்லாம் அரிசி மாவில் போட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் பூஜையும் திருப்தியாக முடிஞ்சுது. திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது முருகருடைய 5ஆம் படை வீடாக சொல்லப்படுது. முருகன் சூரபத்மனை போரில் வதம் செஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய கோபம் தணிவதற்காக வந்த மலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திருத்தணிகை மலை. இந்த திருத்தணி முருகன் கோவில் சென்னைக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டான திருவள்ளூரில் ஆந்திரா பார்டர் பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த கோவிலுக்கு போக பஸ்ஸு, ட்ரெயின் ஆர் அவர் ஓன் வெஹிக்கிள்ஸ்னு எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. எப்படி ரீச் ஆகிறது என்னென்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திருத்தணி முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங்கே வீட்டில் இருந்து நம்ம கிளம்புனதுனால போகும்போதே பிரேக்ஃபாஸ்ட்டை பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் முடிச்சுட்டு போயிட்டோம். இப்போது சென்னையில் இருக்கீங்க, ட்ரெயின் வழியாக திருத்தணி போகணும் அப்படின்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து ட்ரெயின் ஏறினீங்க அப்படின்னா ஒரு 2 hours கிட்ட டைம் ஆகும். ஃப்ரீக்வெண்ட்டாக லோக்கல் ட்ரெயின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளியூரில் இருந்து லைக் மதுரை, திருச்சி அந்த வழியாக வரீங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரல் வந்துட்டு நான் மேலே சொன்ன மாதிரி லோக்கல் ட்ரெயின் மூலயமா நீங்கள் திருத்தணி ரீச் ஆகிடலாம். எய்தர் கோயம்புத்தூர், சேலம் ரூட் வழியாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆன் த வேல அரக்கோணம் ஸ்டேஷன்லேயே இறங்கி அங்கேருந்து லோக்கல் பஸ் மூலயமா கம்மி டிஸ்டன்ஸில் திருத்தணி கோவிலை ரீச் பண்ணிடலாம். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கோவில் சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. இதுவே நீங்கள் ட்ரெயினில் வராமல் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா சென்னை இல்லைனா காஞ்சிபுரம் இல்லைனா திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கோவிலுக்கு ரெகுலராக பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. எங்களை மாதிரி ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க டைரெக்டாக ரோடு வழியாக மலை ஏறி மேலே போய் வெஹிக்கிளை பார்க் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறமா நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து ரிட்டர்ன் கிளம்பலாம். படி வழியாக போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த படவேட்டம்மன் கோவில் வழியாக தான் போகணும். பிகாஸ் இங்கே இருந்து மேலே ஏறுறதுக்கு வெறும் 500 மீட்டர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு எங்களுக்கு திருத்தணி ரீச் ஆகுறதுக்கு. மழை வேற லைட்டாக பூத்தூரல் மாதிரி தூவிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நாங்கள் ஒரே நாளில் வந்துட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதுவே நீங்கள் இன்றைக்கி சாமி பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேவஸ்தானத்தில் இருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே கோவிலுடைய சரவண பொய்கை குளத்துக்கு பக்கத்தில் சரவண பொய்கை ரூம் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் திருத்தணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தணிகை இல்லம், அப்புறம் கார்த்திகையா இல்லம்னும் தேவஸ்தானத்தில் இருந்து இங்கே வர பக்தர்களுக்கு தங்குறதுக்காக நிறைய ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. 300 ரூபாயிலிருந்தே இங்கே ரூம்ஸ் ரெண்டெல்லாம் கிடைக்குது. ஆனால் நேரில் வந்து தான் நம்ம ரூம்ஸை புக் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ப்ரைவேட்டாகவும் நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்க முடிஞ்சுது. இந்த திருத்தணி கோவிலுக்கு படிப்பாதை வழியாக போகணுன்னா கீழே இருந்து 375 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 100 படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக அங்கங்கே ஒரு படி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற மிச்ச படிக்கட்டுகள் எல்லாமே நார்மல் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும், கம்மி ஹைட்டில் தான் இருக்கும், நம்ம சீக்கிரமாகவும் ஏறிடலாம். இங்கே நான் கேள்விப்பட்ட ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, டிசம்பர் 31 ஜனவரி 1 குறிப்பிட்டு இந்த 2 நாட்கள்லையும் விசேஷமாக இங்கே இந்த படிகளுக்குன்னே தனிப்பட்ட முறையில் படிப்பூஜை நடக்குதாம். இந்த திருத்தணி கோவிலில் இருக்க முருகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின்னு அழைக்கப்படுறார். தணிகை மலைன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன மலைக்குன்றுக்கு மேலே தான் இந்த திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. நான் போன வீடியோஸில் சொன்ன மாதிரி முருகருடைய 6 முக்கியமான நிகழ்வுகள் நடந்த இடத்தை தான் அறுபடை வீடாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த திருத்தலத்தோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்ப்போமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகரோட அவதார காரணமே சூரபத்மனை வதம் செய்கிறது தான். சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செஞ்சுட்டு தன்னோட கோபத்தை தணிக்கிறதுக்காக தணிகை மலை வந்து, அதாவது இப்போ திருத்தணின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துக்கு வந்தப்போ தான் இங்கே வள்ளியை கண்டு காதல் கொண்டு திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. முருகருடைய எல்லா கோவில்லையுமே இந்த சூரசம்ஹாரம் ரொம்ப விசேஷமாக விமர்சையாக நடக்குங்க. ஆனால் இந்த திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் விழா நடக்காது. அதுக்கு பதிலாக சூரசம்ஹாரம் நடக்கும் அதே நேரத்தில் இங்கே திருத்தணியில் முருகரை சாந்தப்படுத்துகிற வகையில் 1000 கிலோ மலர்களால் முருகருக்கு புஷ்பாபிஷேகம் நடக்குமா. 2-3 மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி அப்புறம் திருத்தணி முருகனை திருப்தியாக பார்த்தாச்சு. தரிசனம் கிடைச்சதும் நாங்கள் ரொம்ப ஹாப்பிங்க. இந்த திருத்தணி மலைக்கு 2 பக்கமும் மலை தொடர்ச்சியை பார்க்க முடியும். அப்புறம் என்ன, இங்கேருந்து அடுத்தது 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு தான் போக போகிறோம். அது நம்ம மதுரையில் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி போவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye from ஏஹா பாலா. டாடா.